சரிங்க, எல்லாத்துக்கும் இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். வாய்ஸ் ஸ்லோவா இருக்காங்க சார், நான் சவுண்டா தான் பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? சப்ஜெக்ட் டெஸ்ட் எங்க கேட்குறீங்க? சப்ஜெக்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் இருக்கு. 9th புக்கு சிவிக்ஸ் புக் இருக்கு. சரிங்களா? 9th சிவிக்ஸ் புக் இருக்கு. சரிங்களா? சரிங்களா? சரி, இப்போ குரூப் 1 கொஸ்டின்ல அவங்க விட்டுருக்காங்க இல்லைங்களா, ஆன்சரோட விட்டுருக்காங்க பாருங்க. டிஎன்பிஎஸ்சி ஆன்சரோட விட்டுருக்கிற கொஸ்டின்ல கொஸ்டின் நம்பர் 5, கொஸ்டின் நம்பர் 5 கொஸ்டின் நம்பர் 5 முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா 1953 சேர்பர்சன் காக்கா கலேல்கர். சரிங்களா? அதான் கேட்டிருக்காங்க, காக்கா கலேல்கர். காக்கா கலேல்கர் கமிஷன் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்ணாங்கன்னா வேற என்ன பக்கத்தில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது 1955, 53ல ஃபார்ம் பண்ணாங்க, 55ல. சரிங்களா? காக்கா கலேல்கர், KA காக்கா. சரிங்களா? காக்கா கலேல்கர் கமிஷன் 1953 ரிப்போர்ட் சப்மிஷன் 55. செகண்ட் கமிஷன் இதெல்லாம் நோட்ஸ்லேயே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னாக்க ஆர்டிகல் 340 340ல் கொடுத்து பார்ட் 17ல 340ல் கொடுத்துருப்பேன். அது இல்லாமல் இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 16ல் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. சரிங்களா? இங்கிலீஷ் மீடியத்தில் ஆர்டிகல் 16ல் கொடுத்துருப்பேன், 16(4) அதில் கொடுத்துருப்போம். சரிங்களா? இதில் காக்கா கலேல்கர் கமிஷன் ஃபர்ஸ்ட் வந்து பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன். செகண்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் ஏ ஆப்ஷன் இருக்கு பாருங்க, மண்டல் கமிஷன். மண்டல் கமிஷன் பார்த்தீங்கன்னா காக்கா கலேல்கர் கமிஷன் யார் பிரைம் மினிஸ்டர் இருக்கிறப்ப பண்ணது? காக்கா கலேல்கர் கமிஷன் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு பீரியட்ல. சரிங்களா? ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது ஜவஹர்லால் நேரு பீரியட்ல தான். மண்டல் கமிஷன் செகண்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் வந்து மண்டல் ஆணையம். மண்டல் கமிஷன் வந்து எப்ப ஃபார்ம் பண்ணாங்கன்னா 1979, 1979ல ஃபார்ம் பண்ணாங்க. எந்த பிரைம் மினிஸ்டர் காலத்துலனா, எந்த பிரதமருடைய காலத்துல அப்படின்னாக்க மொரார்ஜி தேசாய். மொரார்ஜி தேசாய் பீரியட்ல தான் வந்து மண்டல் கமிஷன். சரிங்களா? 79. அவங்க ரிப்போர்ட் அறிக்கை எப்ப ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்கன்னா, அறிக்கை கொடுத்தாங்கன்னா 1980, 1980ல கொடுத்தாங்க. யாரு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னாக்க இந்திரா காந்தி. அப்ப ஃபார்ம் பண்ணது வந்து மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட், அமைச்சது வந்து மொரார்ஜி தேசாய். ரிப்போர்ட் அறிக்கை கொடுத்தது யார்கிட்ட கொடுக்குறாங்க? ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது யார்கிட்டனா இந்திரா காந்தி கவர்மெண்ட். மண்டல் கமிஷனுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெக்கமெண்டேஷன், மிக முக்கியமான பரிந்துரை அப்படின்னா என்னன்னா ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு. ஓபிசி இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27%, 27% இடஒதுக்கீடு, ரிசர்வேஷன் 27% இடஒதுக்கீடு. சரிங்களா? அப்ப ஃபார்ம் பண்ணது 79, 79, ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது 80. ஆனா அதை இம்ப்ளிமெண்டேஷன், அதை நடைமுறைப்படுத்துறது பாத்தீங்கன்னா 1990, 1990 விபி சிங் கவர்மெண்ட். 1990 விபி சிங் கவர்மெண்ட்ல நடைமுறைப்படுத்தினாங்க. சரிங்களா? இதுதான். அப்ப ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் கலேல்கர் கமிஷன், செகண்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் மண்டல் கமிஷன். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். எது இதுல டவுட் இருந்தா அப்பப்ப சாட்லயே கூட கேட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அப்பப்ப பார்த்து சொல்லிடுறேன் இல்லைங்களா? நோட்ஸ் மாதிரி இல்லை, என்ன அப்பப்ப ரிவிஷன் தானே. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் 9, கொஸ்டின் நம்பர் 9, கொஸ்டின் நம்பர் 9. சார் மண்டல் கமிஷன் ரிப்பீட் சொல்ல வைக்கிறீங்க. மண்டல் கமிஷன் பாத்தீங்கன்னா 1979ல ஃபார்ம் பண்ணாங்க, அமைச்சாங்க. பிரைம் மினிஸ்டர் பிரதமர் யார் அப்படின்னா அப்ப மொரார்ஜி தேசாய். அந்த மண்டல் கமிஷன், மண்டல் பி, அவரோட பேரு பிபி மண்டல், பி ஃபார் பாம்பே, பிபி மண்டல். அவர் எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் சேர்பர்சனா வச்ச மண்டல் கமிஷன்.
சரிங்களா? மண்டல் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் எப்ப கொடுக்குறாங்கன்னா 1980 1980 பிரைம் மினிஸ்டர் யாருனாக்க இந்திரா காந்தி. அவங்களோட முக்கியமான பரிந்துரை இம்பார்ட்டன்ட் ரெக்கமெண்டேஷன் பாத்தீங்கன்னா ஓபிசி அதர் பேக்வர்டு கிளாஸ்க்கு இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா 27% இடஒதுக்கீடு 27% ரிசர்வேஷன். அதை யார் நடைமுறைப்படுத்தினாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா விபி சிங். விபி சிங் 1990 விபி சிங் கவர்மெண்ட்ல. சரிங்களா? சரி, திருப்பி கவின் சார் கேட்டிருக்கீங்க கலைல்கர் கமிஷன் வந்து எப்ப ரிப்போர்ட் கொடுத்தா? அமைச்சது வந்து 53 53. கலைல்கர் கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்தது 55. சரிங்களா? சி ஆப்ஷன் ஹர்பஜன் கமிஷன் கேட்டிருக்கீங்க, அது வேணா பார்த்து சொல்றேன், நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருக்குது. சரிங்களா? சரிங்க, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் நம்பர் 9. டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட், வரதட்சணை தடுப்பு சட்டம். சரிங்களா? டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட்ல வந்து எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 9ல. அதுக்கு முன்னாடி டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் பத்தி சொல்லிடுறேன். இந்தியன் பார்லிமெண்ட்ல இந்திய பாராளுமன்றத்தில் பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா 108வது ஆர்டிகல்ல லோக்சபா ராஜ்யசபா ரெண்டையும் காமனா வச்சு கூட்டம் ஜாயின்ட் சிட்டிங் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த ஆர்டிகல்ல? 108வது ஆர்டிகல் 108. ஆர்டிகல் 108ல வந்து ஜாயின்ட் சிட்டிங் கூட்டம் ராஜ்யசபா லோக்சபா காமனா வச்சு ஜாயின்ட் சிட்டிங் கண்டக்ட் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. அந்த ஜாயின்ட் சிட்டிங் கூட்டத்தை கண்டக்ட் பண்றதுக்கான பவர் யாருக்கு இருக்கு? குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. கூட்டத்தை கூட்டுறதுக்கான பவர் யாருக்கு இருக்கு? ஜாயின்ட் சிட்டிங் கண்டக்ட் பண்றதுக்கு பிரசிடென்ட். அந்த ஜாயின்ட் சிட்டிங் கூட்டத்தை ராஜ்யசபா லோக்சபா ஜாயின்ட் சிட்டிங்க வந்து பிரசிட் பண்றது, தலைமையேற்று நடத்துபவர் பிரசிடிங் ஆபீசர் யாருனாக்க லோக்சபா ஸ்பீக்கர். சரிங்களா? சபாநாயகர், அதாவது லோக்சபா ஸ்பீக்கர், மக்களவை சபாநாயகர். சரிங்களா? இது வரைக்கும் இந்தியாவில் வந்து 3 டைம் ஜாயின்ட் சிட்டிங் நடந்திருக்கு. இது வரைக்குமே 3 டைம்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் எதுக்குனாக்க இந்த டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஜாயின்ட் செஷன். முதலில் பார்லிமெண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஜாயின்ட் சிட்டிங் எப்ப கண்டக்ட் பண்ணாங்கன்னா 1961 1961. எதுக்காக அப்படின்னாக்க இந்த டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் வரதட்சணை தடுப்பு சட்டத்தை பாஸ் பண்றதுக்காக தான். டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் வந்து பாஸ் பண்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஜாயின்ட் சிட்டிங். சரிங்களா? அதே இதுல ஒரு டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட்ல இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் 2 ஜாயின்ட் சிட்டிங் எப்பனாக்க 1978 1978 பேங்கிங் சர்வீஸ் கமிஷன் ரிப்பீல் பில். பேங்கிங் சர்வீஸ் கமிஷன் ரிப்பீல் பில், அதாவது வங்கி பணியாளர் தேர்வாணையம் நீக்க மசோதா. பேங்கிங் சர்வீஸ் கமிஷன் ரிப்பீல் பில், வங்கி பணியாளர் தேர்வாணைய நீக்க மசோதா. அதுக்காக சரிங்களா? 78 1978 லாஸ்டா தேர்ட் டைம், அதான் லாஸ்ட் டைம் பொட்டா ஆக்ட். பொட்டா 2002 கொண்டு வந்தாங்களே பொட்டா ஆக்ட் பாஸ் பண்றதுக்காக தீவிரவாத தடுப்பு சட்டம், பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட், பொட்டா ஆக்டை பாஸ் பண்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் டைம் ஜாயின்ட் சிட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க. சரிங்க, என்ன சொல்றாங்க 9th கொஸ்டின்ல டு ட்ரான்ஸ்ஃபர் தி சப்ஸ்டன்ஷியல் ப்ரொவிஷன்ஸ் அண்டர் தி இந்தியன் பீனல் கோட். சரிங்களா? இந்த இதில் டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட்ல வந்து எதெல்லாம் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இந்தியன் பீனல் கோட்ல வந்து சேஞ்சஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்புறம் டவுரி கொடுக்கறவங்க வாங்குறவங்க தான் பனிஷ் பண்ணணும், கொடுக்கறவங்கள பனிஷ் பண்ண தேவையில்ல. அதே மாதிரி டவுரி ப்ராஹிபிஷன் ஆபீசரை நியமிக்கலாம். அப்புறம் மேரேஜ் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு இருக்கும்னா அவங்க பேரண்ட்ஸோட வருஷம் வருமானத்துல இயர்லி இன்கம்ல வந்து 20% இருக்கலாம். எல்லாமே சரி, எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். சரிங்களா? சரிங்க சார், கேட்டிருக்கீங்க
பொட்டா ஆக்ட் இயர் எப்பன்னு கேட்டிருக்கீங்க நர்மதா மேடம் 2002 2002 சரிங்களா. அதே மாதிரி கூட்டு கூட்டம் ஜாயின்ட் சீட்டிங் ஆர்டிகல் கேட்டிருக்கீங்க. ஜாயின்ட் சீட்டிங் சரவணகுமார் சார் 108 சரிங்களா. இப்ப வரதட்சணை தடுப்பு சட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா எதெல்லாம் சரின்னு கேட்டிருக்காங்க. இந்திய தண்டனை சட்டத்துல வந்து சில விதிகளை மாத்தலாம் சரி சரிங்களா. தி டிரான்ஸ்ஃபர் தி சப்ஸ்டன்சிவ் ப்ரொவிஷன்ஸ் அண்டர் தி இந்தியன் பீனல் கோட் அப்ப சேஞ்ச் பண்ணலாம். தண்டனை சட்டம் இந்தியன் பீனல் கோட் அதாவது தண்டனை சட்டத்துல வந்து விதிகளை மாத்தலாம். அப்புறம் வரதட்சணை கொடுக்கறவங்கள டவுரி கிவர்ஸ் யாருன்னா பெண்ணோட அப்பா அம்மா அவங்க தண்டனையில இருந்து அவங்கள வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம், விலக்கு கொடுத்துக்கலாம். அப்ப வாங்குறவங்களுக்கு மட்டும் தான் பனிஷ் பண்ணணும். அப்புறம் வரதட்சணை தடை பண்றதுக்கான அதிகாரிகளை டவுரி ப்ராஹிபிஷன் ஆபீசர் அதிகாரிகளை அப்பாயின்ட் பண்ணணும், நியமிக்கணும் சரிங்களா. அடுத்தது அந்த செலவு மேரேஜ் எக்ஸ்பென்ஸ் மேரேஜ் செலவு திருமண செலவு எவ்வளவு இருக்கலாம்னா பெண்ணோட அப்பா அம்மா வருஷ வருமானத்துல இயர்லி இன்கம்ல 20% மேல போகக்கூடாது. சரிங்களா. சரிங்க. அப்ப இது எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட்டுங்க. பொட்டா ஆக்ட் கேட்டிருக்கீங்க. பொட்டா ஆக்ட் பத்தி சொல்லுங்கன்னா பொட்டா ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா 2002ல பாஸ் பண்ணாங்க. பொட்டா ஆக்ட் வந்து யார் அருண் சார் கேட்டிருக்கீங்க. பொட்டா ஆக்ட் பத்தி சொல்லுங்கன்னு. பொட்டா ஆக்ட் வந்து 2002ல 2002ல வந்து பிஜேபி கவர்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் அட்டல் பிஹாரி வாஜ்பாய் பீரியட்ல தான் கொண்டு வந்தாங்க. எதுக்குன்னா தீவிரவாதத்தை தடுக்கிறதுக்கு. டெரரிசம் இந்தியாவுக்கு வந்து இருக்கிற முக்கியமான ப்ராப்ளம்னு என்னன்னாக்க டெரரிசம் தீவிரவாதம் அதை தடுக்கிறதுக்காக இதை கொண்டுட்டு வந்தாங்க. இதுல வந்து பொலிட்டிக்கல் பழிவாங்கிறது அரசியல் ரீதியா பழிவாங்கிற மாதிரிலாம் நிறைய நடந்தது. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா 2004ல பொட்டா ஆக்டை எடுத்துட்டாங்க. பொட்டா தீவிரவாத தடை சட்டம் பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்டை வந்து ரிப்பீல் பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க சரிங்களா. சரிங்க சார். அடுத்த கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் 1717 நெக்ஸ்ட் கொஸ்டின் 17 நெக்ஸ்ட் கொஸ்டின் 17 இந்திய அரசியலமைப்பில் தீண்டாமையை தடை செய்வது அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி எதுனாக்கா ஆர்டிகல் 17 ஆர்டிகல் 17 சரிங்களா. டிஸ்பிளே பாருங்க, ரெண்டுமே தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே டிஸ்பிளே வர மாதிரி போட்டிருக்கேன். தமிழ் டிஸ்பிளே தெரியலங்கிறாங்க, தமிழ் டிஸ்பிளேவும் போட்டிருக்கேன் சரிங்களா. சரி, ஆர்டிகல் 17 வந்து தீண்டாமை தடை பண்றதை பத்தி சொல்றாங்க, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இது வரைக்கும் 2 ஆக்ட் பாஸ் பண்ணிருக்காங்க, 2 சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு சட்டம் அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் ஆக்ட், தீண்டாமை ஒழிப்பு சட்டம் அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் ஆக்ட் சரிங்களா. அது எப்ப கொண்டு வந்தாங்கன்னா 1955 1955 சரிங்களா. அத நேம் சேஞ்ச் பண்றாங்க. தீண்டாமை ஒழிப்பு சட்டம் அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் ஆக்ட் வந்து 1955 55 கொண்டு வந்தாங்க. அத நேம் சேஞ்ச் பண்றாங்க, என்னன்னா சிவில் உரிமை பாதுகாப்பு சட்டம் பிரிவென்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் சரிங்களா. பிசிஆர் ஆக்ட் அப்படின்னு 1976ல மாத்தினாங்க சரிங்களா. 1976ல வந்து நேம் சேஞ்ச் பண்ணாங்க, என்னன்னா பிரிவென்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் அதாவது சிவில் உரிமை பாதுகாப்பு சட்டம் மாத்தினாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க 1989ல 89ல வன்கொடுமை தடுப்பு சட்டம் பர்டிகுலரா SC ST பாதுகாக்கிறதுக்காக கொண்டுட்டு வந்தாங்க. வன்கொடுமை தடுப்பு சட்டம் பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட், பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் 89
வன்கொடுமை தடை சட்டம் அல்லது தடுப்பு சட்டம் 89 கொண்டு வந்தாங்க. அப்ப 2 ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அப்ப 70ல வந்து தீண்டாமை அன்டச்சபிலிட்டி வந்து தடை பண்றாங்க. அது சம்பந்தமா சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து தீண்டாமை ஒழிப்பு சட்டம் 55ல அன்டச்சபிலிட்டி ஆஃபென்சஸ் ஆக்ட், அதை 76ல வந்து பிசிஆர் ஆக்ட்னு மாத்துறாங்க. அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா 89ல 1989ல வன்கொடுமை தடுப்பு சட்டம் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அது பர்டிகுலர் SCSA சேஃப்கார்ட் பண்றதுக்கு. சரிங்களா? சரி, மற்ற 3 ஆப்ஷனும் பார்த்துடலாம். ஆர்டிகிள் 16(4) 16ல 4 சரிங்களா? அதுல என்ன சொல்றாங்க? பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு, ரிசர்வேஷன் ஆஃப் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடை பத்தி சொல்றாங்க. அதான் முன்னாடி பார்த்த முடியாது. இந்த ஆர்டிகல் 16(4) 16(4) பேஸ் பண்ணி தான் அந்த கலைல்கர் கமிஷனோ மண்டல் கமிஷனோ அமைச்சது. எந்த ஆர்டிகல் படினா 16(4). சரிங்களா? அடுத்து 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். 18வது ஆர்டிகல் என்ன சொல்றாங்க? பதவி மற்றும் பட்டங்களை தடை செய்வது. சரிங்களா? 18வது ஆர்டிகல் பதவி மற்றும் பட்டங்களை தடை செய்வது, அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். எதை தவிர? எக்ஸெப்ட் மிலிட்டரி அண்ட் அகாடமிக், அதாவது ராணுவம் மற்றும் கல்வி. இதை தவிர பதவி மற்றும் பட்டங்களை தடை செய்கிறது அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் எக்ஸெப்ட் மிலிட்டரி அண்ட் அகாடமிக். சரிங்களா? அடுத்தது ஆர்டிகல் 19 சிட்டிசன்ஸ் என்ன சொல்றாங்க? 6 டைப்ஸ் ஆஃப் ரைட்ஸ் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சுதந்திர உரிமைகள். சரிங்களா? 6 டைப்ஸ். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், சரிங்களா, அசம்பிளி, அசோசியேஷன், ஃபார்மேஷன் அசோசியேஷன் ஆர் சொசைட்டி, மூவ்மெண்ட், ரெசிடென்ட், ப்ரொஃபஷன். 1917 இருந்து 91 வரைக்கும். சரிங்களா? சரி, ஜி வரைக்கும். சரிங்களா? அதுல எஃப் மட்டும் இப்ப எடுத்துட்டாங்க. சரிங்களா? ஃப்ரீடம் ஸ்பீச் இந்த மாதிரியான ரைட்ஸ் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் சர்டன் ரைட்ஸ் ரிகார்டிங் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எக்ஸெட்ரா. குடிமக்களுக்கு வந்து சில உரிமைகள் இப்ப வந்து 6 வகையான சுதந்திர உரிமைகள் எதுல சொல்லியிருக்காங்கன்னா 19வது ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, அடுத்து நெக்ஸ்ட் சௌந்தர் பாண்டியன் சொல்றீங்க. கொத்தடிமை ஒழிப்பு சட்டம் பாண்டட் லேபர் அபாலிஷன் ஆக்ட் பத்தி கேட்டிருக்கீங்க. கொத்தடிமை ஒழிப்பு சட்டம் பாண்டட் லேபர் அபாலிஷன் ஆக்ட் வந்து 76ல கொண்டு வந்தாங்க. கொத்தடிமை ஒழிப்பு சட்டம் 1976ல இந்திரா காந்தி பீரியட்ல கொண்டு வந்தாங்க. 76ல பாண்டட் லேபர் அபாலிஷன் ஆக்ட். சரியா? சரிங்க, அடுத்தது 35. அடுத்த கொஸ்டின் 35. 35. சரிங்களா? தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர், சேர்பர்சன் ஆஃப் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, NDMA-ஓட சேர்பர்சன் யாருன்னு கேட்குறாங்க. அதான் வந்து NDMA, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம். அதுக்கு தலைவர் யார் அப்படின்னாக்க பிரைம் மினிஸ்டர், பிரதமர் இல்லையா? ஜாகிரபி சார் கொடுத்துருப்பாரு இல்லைங்களா? NDMA-க்கு யாருங்க? தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்துக்கு, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிக்கு பிரைம் மினிஸ்டர். அதே மாதிரி 3 இருக்குது நேஷனல் லெவல்ல. NDMA தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம், NDMA நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. ஸ்டேட் லெவல்ல மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம், SDMA. சரியா? அதுக்கு பிரதமர், முதலமைச்சர். வெரி குட் சார், நிறைய பேர் உடனே சேட்ல கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி மாவட்ட லெவல, டிஸ்ட்ரிக்ட் லெவல் மேனேஜ்மெண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர்.
தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம், நேஷனல் NDMA, பிரைம் மினிஸ்டர். அதாவது அதுக்கு ஆக்ட் பாத்தீங்கன்னா தேசிய பேரிடர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா 2005 2005 கொண்டு வந்தாங்க. பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005. அது நல்லா படிச்சுக்கங்க. ஏன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டையும் யூஸ் பண்றாங்க இப்ப கொரோனாக்கு. 2005 கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அப்ப NDMA தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்துக்கு சேர்பர்சன் யாருனாக்க பிரதமர். மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் SDMA பாத்தீங்க அப்படின்னாக்க எப்படின்னாக்க சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர். மாவட்ட பேரிடர் மேலாண்மைக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல யார் சேர்பர்சன்னாக்க கலெக்டர், மாவட்ட ஆட்சியர். சரவணகுமார் சார் கேட்டீங்க, தீண்டாமை ஒழிப்பு வந்து யூனிட் 9ல வந்து 1930 கொடுத்துருக்காங்கன்னு சொல்றீங்க. இல்ல சார், தீண்டாமை அது பாத்தீங்கன்னாக்க அம்பேத்கர் இதுல சொல்லியிருப்பாரு. ஆனா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ட் வந்து ஆக்ட் கொண்டு வந்து 1955. சரிங்களா? தீண்டாமை ஒழிப்பு சட்டம் பார்த்தீங்கன்னா நீதி கட்சி கொண்டு வந்தாங்க அப்ப மாநிலத்துல. சரிங்களா? நேஷனல் லெவல்ல பாத்தீங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு சட்டம் பார்த்தீங்கன்னா 55 கொண்டு வந்தாங்க. சரியா? சரிங்க. அதுக்கு முன்னாடி கொஸ்டின் நம்பர் 18 18 அது விட்டு போச்சு பாருங்க சார். ஞாபகப்படுத்தினீங்க. தேங்க்யூ சார். கொஸ்டின் நம்பர் 8 விட்டு போச்சுட்டு சொல்லியிருக்கீங்க. 18 VSங்கிறவங்க ஞாபகப்படுத்துறீங்க. தேங்க்யூ சார். சரிங்க. இந்தியன் யூனிட்டி, இந்திய ஒற்றுமையை வந்து எது பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுல எதுங்க நீங்க ஆப்ஷன் பார்த்தா ஈஸியா வந்து யூனிட்டி வந்து அஃபெக்ட் ஆகிற யூனிட்டி வந்து அஃபெக்ட் பண்றது எது அப்படின்னாக்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். கம்யூனிசம் என்னங்க? பொது உடைமை, அதை அஃபெக்ட் பண்ணாது. டெமோக்ரஸி, மக்களாட்சி அஃபெக்ட் பண்ணாது. சோசியலிசம், சமத்துவம் வந்து அஃபெக்ட் பண்ணாது. சரிங்களா? அப்ப கம்யூனலிசம், வகுப்புவாதம், கம்யூனலா வந்து பிரிஞ்சு போறதுதான் வந்து இந்தியன் யூனிட்டியை, இந்திய ஒற்றுமையை பாதிக்கும். நீங்க இந்த ஆப்ஷன் ஈஸியா செலக்ட் பண்ணிடலாம். சரிங்களா? நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கம்யூனிஸ்ட்ங்கிறத எங்க ஃபாலோ பண்றான்? ரஷ்யாவில் ஃபாலோ பண்றாங்க, நார்த் கொரியாவில் ஃபாலோ பண்றாங்க, சீனா, இங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் நாடு இவங்க எல்லாமே. டெமோக்ரஸி, இந்தியா மாதிரியான கண்ட்ரி டெமோக்ரஸி. சோசியலிசம், சமத்துவம். இந்த 3 ஆப்ஷன் BCD இது மூணுமே வந்து நம்ம இந்தியன் யூனிட்டி வந்து அஃபெக்ட் ஆகாது. அப்ப ஒண்ணு கம்யூனலா வந்து பிரிஞ்சு போகும்போதுதான் வந்து என்ன ஆகுங்க? யூனிட்டி, ஒற்றுமையை வந்து அஃபெக்ட் பண்ணும், பாதிக்கும். அப்ப இந்தியன் யூனிட்டியை, இந்திய ஒற்றுமையை வந்து எது பாதிக்குதுன்னா கம்யூனலிசம். ஏதான் வந்து ஆன்சர். சரிங்களா? சரிங்க சார். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 16 கேட்டிருக்கீங்க. இருங்க ஒரு நிமிஷம் பாத்துக்கிறேன். தெரியல சார். பஞ்சாபி லாங்குவேஜ் வந்து எதோட தொடர்புடையது, க்ளோஸ் கனெக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஹிஸ்டரி, ஆன்சென்ட் ஹிஸ்டரியில இதுதான் வரும்னு நினைக்கிறேன். சரி, எனக்கு தெரியலைங்க. சரிங்களா? அதான் பஞ்சாபி லாங்குவேஜ் எதுல இருந்து வந்து ஆரிஜின் ஆச்சு அப்படின்னு மாதிரி வரும். சரிங்களா? அதுக்கு ஆன்சருக்கு ஹிந்து அண்ட் உருதுன்னு சொல்லிருக்காங்க. சரிங்களா? ஆன்சென்ட் ஹிஸ்டரி சார்கிட்ட கேட்டு பாருங்க. சரிங்க சார். இப்ப 17 பார்த்தோம், 18 பார்த்தோம், நெக்ஸ்ட் 35 பார்த்தாச்சு. அடுத்தது 45, 45 45. சரிங்களா? ஃபேமிலி பிளானிங், குடும்ப கட்டுப்பாடு திட்டம். ஃபேமிலி பிளானிங், குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறது எதுல இருக்குதுங்க? பொதுப்பட்டியல், கன்கரண்ட் லிஸ்ட். சரிங்களா? ஃபேமிலி பிளானிங்கிறது வந்து பொதுப்பட்டியல், கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. சரிங்களா? அதுல என்னென்னலாம் சொன்னாங்க, இதெல்லாம் சரின்னு கேட்டிருக்காங்க. 1வது 3வது சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட் சரி. அப்ப 1950 வந்து இது பண்ணாங்க. சரிங்களா? 1950 தான் வந்து ஃபேமிலி பிளானிங். சரிங்களா? அடுத்தது
ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்தியா இன்ட்ரோடியூஸ் த ஃபேமிலி பிளானிங் இது 1950s, பர்டிகுலரா 56 நினைக்கிறேன். சரிங்களா? 56 1956 ஃபேமிலி பிளானிங். சரிங்க. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட், தி ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் அடாப்டட் நியூ மார்க்சியம் அப்ரோச் பர்த் கண்ட்ரோல். குடும்ப கட்டுத்திட்டம் புதிய மார்க்சிய அணுகுமுறையின் அடிப்படையில் செய்யப்பட்டது. அப்படி இல்லை, மக்கள் தொகையை வந்து பாப்புலேஷன் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் கொண்டாங்க. ஸோ அதனால ரெண்டாவது பாயிண்ட் வந்து தப்பு, ஃபால்ஸ். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். தேர்டு, இந்த ஃபேமிலி பிளானிங் சிஸ்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1962ல எமர்ஜென்சி, நேஷனல் எமர்ஜென்சி வந்து ஆரம்பிச்சு 68ல முடிக்கிறாங்க. அந்த டைம்லயே அந்த ஃபேமிலி பிளானிங் இப்போ வந்து ஃபேமிலி பிளானிங் எதையும் யூஸ் பண்ணல. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்றதுக்காக கொண்டு வந்தாங்க. இப்போ அதை வந்து அவ்வளவா வந்து இது பண்ணி ஸ்டெப் எடுக்கிறது இல்லை இப்போ. சரிங்களா? அப்ப நேஷனல் எமர்ஜென்சி முடிகிறப்பே 68ல அண்ட் 77ல முடிகிறப்பவே வந்து ஓரளவுக்கு அதை முடிவுக்கு வந்துருச்சு ஃபேமிலி பிளானிங் ஸ்கீமே. அது தேர்ட் பாயிண்ட் கரெக்ட். தேசிய நெருக்கடி முடிவுக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடு கட்டாயமாக்கப்படவில்லை. அது இப்போ இதே பண்றது இல்லை. சரிங்களா? அப்ப தேர்ட் ஸ்டேட்மெண்ட், எண்ட் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி ரூல்ட் அவுட் கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபேமிலி பிளானிங். சரிங்களா? அது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்ட். ஒன்னாவது மூணாவது மட்டும்தான் கரெக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிடல் மற்றும் செயல்படுத்துதல் மத்திய அரசால் மேற்கொள்ளப்பட்டது. பிளானிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் வாஸ் கேரிடு பை சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் இல்ல, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே தான் பண்ணாங்க. சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் இது. அதனால நாலாவது ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. சரிங்க. தேர்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றீங்க. ஒன்னும் இல்லைங்க, இந்தியாவில் தேசிய நெருக்கடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தேசிய நெருக்கடி நேஷனல் எமர்ஜென்சி, ஃபர்ஸ்ட் நேஷனல் எமர்ஜென்சி பார்த்தீங்கன்னா 68 68ல முடிஞ்சது. அதே மாதிரி இந்திரா காந்தி பீரியட்ல வந்து 77ல முடிஞ்சது. 77ல 68 கூட இல்ல 56ல கொண்டு வந்த ஃபேமிலி பிளானிங் பார்த்தீங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு திட்டம் 77க்கு அப்புறம் கட்டாயம் பண்ணல. 1977ல வந்து தேசிய நெருக்கடி காலம் நேஷனல் எமர்ஜென்சி பீரியட் முடிஞ்சது. அதுக்கப்புறம் கம்பல் பண்ணல. சரிங்களா? 77க்கு அப்புறம் அதை கம்பல் பண்ணலீங்க. சரிங்களா? அதனால அது சரி. அடுத்த கொஸ்டின் 49 49. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ரிலேட்டடான ஸ்டேட்மெண்ட் எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. அரசியல் கட்சிகள் சம்பந்தமானதுல கூற்றுல வந்து எது சரின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்க? பார்ட்டிஸ் இன் இந்தியா ஃபங்க்ஷன் வித்தின் இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர் பவுண்ட் பை கண்ட்ரிஸ் எலக்ட்ரல் லாஸ் அண்ட் ரூல்ஸ். இந்திய அரசியல் கட்சிகள் ஒரு கூட்டாட்சி கூட்டமைக்குள் செயல்படுது. நாட்டின் தேர்தல் சட்டங்கள் விதிகளுக்கு கட்டுப்படுகிறது. ஆமா, இந்திய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தேர்தல் ஆணையம் அவ்வப்போது என்னென்ன கண்டிஷன் போடுறாங்களோ அதுக்கு உட்பட்டுதான் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அரசியல் கட்சிகள் செயல்படும். சோ அதனால ஏ பாயிண்ட் கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அதே மாதிரி ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு பார்ட்டிஸ் ஆர் விட்டல் ஃபார் ஹெல்த்தி டெமோக்ரஸி. டெமோக்ராட்டிக் சிஸ்டம் ஹெல்த்தியா, நல்ல மக்களாட்சி ஜனநாயக நாட்டை வந்து ஜனநாயக சிஸ்டத்தை வந்து மக்களாட்சி தன்மை வந்து வலுவா இருக்கிறதுக்காக தான் அரசியல் கட்சிகள் ஃபங்க்ஷன் பண்ணது. சரிங்களா? அப்ப ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். சரிங்களா? அப்ப 49வது क्वेश्चनக்கு ஆன்சர் சி. சரிங்களா? நெக்ஸ்ட் 70 70வது क्वेश्चन 70. இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து ரேருங்க. சரிங்களா? இது மாடர்ன் ஹிஸ்டரியில வருதா இல்ல கான்ஸ்டிடியூஷன்ல வருதான்னு தெரியல. சரியா? அம்பேத்கர் மாதிரியே 2 தலைமுறைக்கு முன்னாடியே 2 ஜெனரேஷனுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் வந்து இருந்தாங்கன்னா அயோத்திதாஸ் பண்டிதர். அம்பேத்கர் மாதிரி ஒரு மனிதர் வேணும் அப்படின்னு 2 தலைமுறைகளுக்கு முன்னாடியே 2 ஜெனரேஷனுக்கு முன்னாடியே இது விரும்பினது யாருன்னாக்க அயோத்திதாச பண்டிதர். இது மாடர்ன் ஹிஸ்டரியில இருக்கும்னு நினைக்கிறது. சரிங்களா? அதெல்லாம் வந்து சோசியல் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா? அடுத்து 71. இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி இந்தியன் ஏகியேஷன் வந்து 2 times. இந்தியாவில் வந்து 2 டைம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இது வரைக்கும் 2 டைம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா
ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்துக்கு முன்னாடி. சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்ப நடந்ததுன்னா ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் 1937 1937 1937. அப்ப சீஃப் மினிஸ்டர் யாருன்னா ராஜாஜி. சரிங்களா? 1937 ராஜாஜி. அது சுதந்திரத்துக்கு முன்னாடி ப்ரீ இண்டிபெண்டன்ஸ். செகண்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்துக்கு பின்னாடி எப்பன்னா 65. ஃபர்ஸ்ட் வந்து 37 அப்ப சிஎம் வந்து ராஜாஜி. ரெண்டாவது டைம் நடந்தது சுதந்திரத்துக்கு பின்னாடி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். அப்ப யாருனாக்க பக்தவச்சலம். எப்ப 1965 1965. இது டைம் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் 2 டைம் வந்து இந்திய ஏவியேஷன் நடந்திருக்கு, ஏகியேஷன் நடந்திருக்கு, இந்திய எதிர்ப்பு நடந்து போராட்டம் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 37 சுதந்திரத்துக்கு முன்னாடி அப்ப ராஜாஜி. செகண்ட் வந்து சுதந்திரத்துக்கு பின்னாடி போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்ப பக்தவச்சலம் 1965 1965. சரிங்களா? நெக்ஸ்ட் 111 111 111. சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் வெர்ஷன் டிஸ்ப்ளே பண்ற பாத்துக்கங்க. ஃப்ராட்டர்னிட்டி. ஃப்ராட்டர்னிட்டினா தமிழ்ல சகோதரத்துவம். முகவரை வந்து ஃப்ராட்டர்னிட்டில வந்து எதெல்லாம் சரின்னு கேட்டிருக்காங்க. இட் லீவ்ஸ் நோ ரூம் ஃபார் ரீஜனலிசம். இட் லீவ்ஸ் ரூம் ஃபார் கம்யூனலிசம். இட் லீவ்ஸ் நோ ரூம் ஃபார் காஸ்டிசம். கம்யூனலிசம்னா பொது உடைமை. இது வந்து சகோதரத்துவத்தை பாதிக்காது. தமிழ்லையும் பாத்துக்கங்க. இந்திய அரசியலமைப்புடைய முகவுரையில் முன்னுரை முகவுரை ரெண்டுமே ஒண்ணுதான். சகோதரத்துவத்துல வந்து எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. சகோதரனா பிரிஞ்சு போறது பிராந்தியத்துவம் ரீஜனலிசத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க சாதியத்துக்கு கம்யூனிட்டி அதுக்கு வந்து இது கொடுக்க மாட்டேன் காஸ்ட். சரிங்களா? வகுப்புவாதத்துக்கு வந்து இது இடமளிக்கும் அப்படிங்கிறது தப்பு. வகுப்பாத்துக்கு என்ன பண்ணாது? இடம் அளிக்காது அப்படிங்கிறது சரி. இட் லீவ்ஸ் நோ ரூம் ஃபார் கம்யூனலிசம் அப்படின்னா ஓகே. பி வந்து ஏன் தப்புனா இட் லீவ்ஸ் நோ ரூம் ஃபார் கம்யூனலிசம். நோ ரூம் ஃபார் கம்யூனலிசம் வரும். வகுப்புவாதத்துக்கு பி ஆப்ஷன் ஏன் தப்புன்னு சொல்லணும்னா அது வகுப்புவாதத்திற்கு இடம் அளிக்காது. அதனால பி ஆப்ஷன் தப்பு. அதனால 111வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா ஏ மற்றும் சி. போத் ஏ அண்ட் சி. சரிங்களா? புரியல ஒன் டைம் சொல்லுன்னு கேக்குறீங்க. சகோதரத்துவம்னா என்னன்னா எப்படின்னா ஃப்ராட்டர்னிட்டினா எப்பவுமே வந்து நண்பர்களாக ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்றது. சரிங்களா? ஃப்ராட்டர்னிட்டி மீன்ஸ் அதான் நண்பர்கள் சகோதரத்துவமா இருக்கணும், பகைமை இல்லாம இருக்கணும். அப்ப அதுக்கு என்ன இருக்கணும்? நம்ம வகுப்புவாதத்தை சரி வட்டார இதை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. பிராந்தியம் நீங்க பிரிஞ்சு போறதை நம்ம தமிழ்நாடு கேரளா இந்த மாதிரி பிரிஞ்சு போறதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப கரெக்ட். அப்ப என்ன பண்ணணும்? கம்யூனல் அதாவது வகுப்புவாதத்தை யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் கேஸ்ட் ஜாதி யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கு பி ஆப்ஷன். வகுப்புவாதத்துக்கும் இடமளிக்க கூடாது. மூணுக்குமே இடமளிக்க கூடாதுங்க. சரிங்களா? மூணுக்குமே வந்து இது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க கூடாது. பிராந்தியவாதத்துக்கு சரி, வகுப்புவாதத்துக்கு சரி, சாதியவாதத்துக்கு இடமளிக்க கூடாது. இட் லீவ்ஸ் நோ ரூம் ஃபார் ரிலிஜியனிசம், கம்யூனலிசம் அண்ட் காஸ்டிசம். சரிங்களா? அதனால செகண்ட் பாயிண்ட் மட்டும் என்ன சொல்றாங்க? இடம் அளிக்கும் அப்படின்னு சொல்றதுனால செகண்ட் பாயிண்ட் மட்டும் தப்பு. சோ ஏ மற்றும் சி அதான் சரி. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் டைரக்டா போயிருங்க. 142 இருந்து கண்டினியூ வரும். 142 142
142 கண்டினியூவா 142 இருந்து 160 வரைக்கும் கண்டினியூ அப்படியே இருக்கும். சரிங்களா? அட்டார்னி ஜெனரல் இந்திய அரசு தலைமை வழக்கறிஞரை பத்தி சொல்லிக்கிறாங்க. அந்த கூட்டுல எது சரின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்ல இருக்கு டிஸ்பிளே, இங்கிலீஷ்லயும் இருக்குங்க. Name of office of Attorney General of India is not fixed by the Constitution. அட்டார்னி ஜெனரல் இந்திய அரசு தலைமை வழக்கறிஞருடைய பதவி காலத்தை பத்தி அரசியல் அமைப்புல சொல்லல. கரெக்ட். கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் பண்ணலீங்க. நான் நோட்ஸ்லயே கொடுத்துருப்பேனுங்க. அதே மாதிரிங்க ரெண்டாவது பாயிண்ட் என்னங்க, ஊதியம் ரெமுனரேஷன் நாட் ஃபிக்ஸ்ட் பை தி கான்ஸ்டிடியூஷன். அவங்களுடைய சம்பளத்தை பத்தியும் எதுல சொல்லல, கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லல. ரெண்டுமே கரெக்ட். நோட்ஸ்லயும் கொடுத்துருக்கேன். எந்த ஆர்டிகல்னா ஆர்டிகல் 76 76 76வது ஆர்டிகல். ஓகேங்களா? 76வது ஆர்டிகல் 142 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ்லயும் கொடுத்துருக்கேன். அட்டார்னி ஜெனரல் 76, அட்வொகேட் ஜெனரல் மாநில அரசு தலைமை வழக்கறிஞர்னா 165 165. சரி, அடுத்தது நெக்ஸ்ட் 43 143. இந்த ஸ்டேட்மெண்ட் கம்யூனலா பாத்தீங்கன்னா வீக்கர் செக்ஷன்ஸ் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணதுனால யாராலும் இறந்திருந்தாங்கன்னா சொல்லுங்க அப்படின்னு சொன்னது யாருனாக்க காமராஜர். சரிங்களா? எஸ்சிஓ எஸ்டிஓ இந்த மாதிரி அவங்க டாக்டரா இருந்து அவங்க ஹையர் பீப்புளுக்கு வந்து இன்ஜெக்ஷன் பண்ணதுனால இறந்திருந்தாங்கன்னா யாராவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொன்னது யாருனாக்க காமராஜர். சரிங்களா? சரிங்களா? ஆடியோ வரலன்னு கேட்டிருக்கீங்க. நான் கிளியரா தான் பேசிட்டு இருக்கேன். டவர் ஃபுல்லா தான் இருக்கு. சரிங்க. கல்யாணி சிவகுமார் மேடம் கேட்டிருக்கீங்க. அட்டார்னி ஜெனரல் இந்திய அரசு தலைமை வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரலுக்கு எந்த ஆர்டிகல் கேட்டிருக்கீங்க? 76 76. சரிங்களா? அட்வொகேட் ஜெனரலுக்கு மாநில அரசு தலைமை வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரலுக்கு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 165 165. சரிங்களா? அடுத்து 144வது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் டிஸ்பிளே வந்து ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் தெரியுது. சரிங்களா? ஹைகோர்ட் சம்பந்தமான ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஹைகோர்ட் ஹேஸ் ஜூரிஸ்டிக்ஷன் 2. சரிங்களா? என்ன பண்ணலாம்? பனிஷ் ஃபார் கண்டெம்ப்ட். அப்ப நீதிமன்றத்தை அவமதிச்சா தண்டிக்கலாம், பனிஷ் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து டெண்டர் அட்வைஸ் லீகல் கொஸ்டின் பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஒன்லி பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் ஆர்டிகல் 143ல பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் பவர் இருக்கு. சரிங்களா? இங்கிலீஷ்லயும் சொல்லிடுங்க, தமிழ்லையும் சொல்லிடுங்க. சரியா கவின் சார்? அடுத்து தேர்ட் பாயிண்ட், டெண்டர் அட்வைஸ் ஆன் லீகல் கொஸ்டின் ரெஃபர்ட் பை கவர்னர். சரிங்க. அடுத்து ஃபோர்த், இஷ்யூ சர்டன் ரிட்ஸ் ப்ரொடெக்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சரிங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு வந்து ரிட் இஷ்யூ பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. சரிங்களா? இந்த நாளும் அதே மாதிரி தமிழ்ல பாருங்க, உயர் நீதிமன்றம் நீதிமன்ற அவமதிப்புகளை தண்டிக்கும். கரெக்டுங்க. சரிங்களா? இந்திய குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை கேட்டா கொடுக்கும். தப்பு. குடியரசுத் தலைவருக்கு பிரசிடென்ட்டுக்கு வந்து அட்வைஸ் பண்றதுக்கு பவர் யாருக்கு மட்டும்தான் இருக்கு? சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. எந்த ஆர்டிகிள்? உச்ச நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்கு, உயர் நீதிமன்றத்துக்கு கிடையாது. எந்த ஆர்டிகிள்? 143 143. சரிங்களா? குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு யாருக்கு பவர் மட்டும்தான் இருக்குன்னா உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும்தான் அட்வைஸ் பண்றதுக்கு, அட்வைஸ் கொடுக்கறதுக்கான பவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் இருக்கு, ஹை கோர்ட்டுக்கு கிடையாதுங்க. அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு எந்த ஆர்டிகிள்ல பவர் கொடுத்துருக்காங்கன்னா 143 143. சரிங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து குடியரசுத் தலைவருக்கு பிரசிடென்ட்டுக்கு வந்து அட்வைஸ் பண்றதுக்கு பவர் இருக்கு அப்படிங்கிறோம். ஆனா ஹை கோர்ட்டுக்கு கவர்னர் கொடுக்கலாமா, ஆளுநருக்கு வந்து ஆலோசனை கொடுக்கலாமா, அட்வைஸ் பண்ணலாமா? முடியாது. தப்பு. அப்ப ரெண்டாவது கூற்றும் மூன்றாவது கூற்றும், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ராங், தப்பு. நாலாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அடிப்படை உரிமைகள் பாதுகாக்க நீதி பேராணைகளை பிறப்பிக்கலாம். இஷ்யூ சர்டன் ரைட்ஸ் டு ப்ரொடெக்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆமாங்க. எந்த ஆர்டிகல்ல பவர் கொடுத்துருக்காங்க உயர் நீதிமன்றத்துக்கு, ஹை கோர்ட்டுக்கு? 226 226. ஃபோர்த் பாயிண்ட்டுக்கு என்ன ஆர்டிகல் ஹை கோர்ட்டுக்கு இருக்குன்னா 226 226. சரிங்களா? அதனால ரெண்டாவதும் மூன்றாவதும் தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ்.
ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் வந்து ஏ 1 மற்றும் 4, 1 and 4. அடுத்து 145, 145. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல பார்த்தலாம், ஏன்னா இங்கிலீஷ் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. ராஜமன்னார் கமிட்டி பத்தி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. அதுல எதெல்லாம் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரிங்க, தமிழ்லயும் சொல்லிடுறேன், இங்கிலீஷ் சொல்லிடுறேன். ராஜமன்னார் கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா யார் அப்பாயின்ட் பண்ண, யார் அமைச்சது? தமிழ்நாடு கவர்மெண்ட், டிஎம்கே கவர்மெண்ட், தமிழ்நாடு அரசு தான் ராஜமன்னார் குழுவை அமைத்தது. சரிங்களா? யார் சிஎம் அப்படின்னா முதலமைச்சர் யாருனாக்க மு கருணாநிதி. சரிங்களா? அப்ப என்ன சொல்லிருக்காங்க? 1960 1969 கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்பாயிண்டட் 2-member கமிட்டி கால்டு ராஜமன்னார் கமிட்டி எக்ஸாமின் சென்டர் ஸ்டேட். மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்வதற்காக ராஜமன்னார் குழுவை தமிழ்நாடு அரசு அமைத்தது. அதுல 2 பேர்னு சொல்லியிருக்காங்க. 2 பேர், 2 members அப்படிங்கிறது தப்பு, ராங். 3 members கமிட்டி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏன் தப்புன்னு சொல்றோம்னா 3 நபர் குழு, 3 உறுப்பினர்களை கொண்ட குழு, 3-member கமிட்டி. சரிங்களா? யாருன்னா நோட் பண்ணிக்கிறதா பண்ணிக்கங்க. PV ராஜமன்னார் அவர் தான் தலைவர், சேர்பர்சன். மத்த 2 மெம்பர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து லட்சுமணசாமி முதலியார். தேர்டு PC சந்திரா ரெட்டி. சரிங்களா? ராஜமன்னார், PV ராஜமன்னார் சேர்பர்சன், தலைவர். மத்த 2 மெம்பர் யாருன்னா ஒன்னு வந்து லட்சுமணசாமி முதலியார், இன்னொன்னு PC சந்திரா ரெட்டி. அதனாலங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏன் ஸ்டேட்மெண்ட் தப்புன்னா 2-member கமிட்டின்னு வருது, 2 உறுப்பினர்களை கொண்டதுன்னு சொல்றாங்க. அதனால தப்பு. 3 நபர்கள் தான் சரி. மத்த 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்டுங்க. ஆல் இந்தியா சர்வீஸ் வந்து அபாலிஷ் பண்ண சொல்லுங்க, அகில இந்திய பணிகளை நீக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும். கரெக்ட்டுங்க, அவங்க சொன்னாங்க. பினான்ஸ் கமிஷன் வந்து பர்மனன்ட் பாடியா நிதிக்குழுவை, அதாவது நிதி ஆணையத்தை ஒரு நிரந்தர அமைப்பாக இருக்கணும், மாற்றணும்னு சொன்னாங்க. அப்ப அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் பரிந்துரைகள் அப்படிங்கிறதுல, அதாவது மத்திய மாநில உறவுகள்ல ராஜமன்னார் குழுவுல முக்கிய பரிந்துரைகள்ல இங்கிலீஷுக்கும் சரி தமிழுக்கும் நோட்ஸ் கொடுத்திருப்பேன். சரிங்களா? சரிங்க, சதீஷ்குமார் சார் கேட்டிருக்கீங்க. கவர்னர், ஆளுநர் வந்து ஜுடிஷியல் அட்வைஸ் யார்கிட்ட கேட்கலாம்னா யார்கிட்டையும் கேட்க முடியாதுங்க. ஜுடிஷியல் அட்வைஸ் கேட்க முடியாது. யார்கிட்ட கேட்கலாம்னா அட்வொகேட் ஜெனரல் வேணா கேட்கலாம், மாநில அரசு தலைமை வழக்கறிஞர் வேணா கேட்கலாம், ஹைகோர்ட்டுக்கெல்லாம் கேட்க முடியாதுங்க. சரிங்களா? சரிங்க, அப்ப அதனால என்னாச்சுன்னா இந்த 3 கூற்றுல 3 ஸ்டேட்மெண்ட்ல ஏ மட்டும் தப்பு. ஏ இஸ் நாட் ட்ரூ, ஏ மட்டும் தவறானது. அதனால ஆன்சர் ஏ. அடுத்து 146, 146. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து பஞ்சாயத்துக்கு வந்து பவர்ஸ், அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எதுல கொடுத்திருக்காங்க? பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு வந்து அதிகாரம், ஆற்றல், பொறுப்பு எல்லாமே எதுல கொடுத்திருக்காங்கன்னா 11வது அட்டவணை 11th ஷெட்யூல். 11வது அட்டவணை 11th ஷெட்யூல்ல கொடுத்திருக்காங்க. 12வது அட்டவணை 12th ஷெட்யூல்ல முனிசிபாலிட்டி, நகராட்சி அமைப்புகளுக்கு கொடுத்திருக்காங்க. 11வது அட்டவணை 11th ஷெட்யூல்ல வந்து பஞ்சாயத்து அமைப்புகள், பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டிஸ், நகராட்சி அமைப்புகளுக்கு 12th ஷெட்யூல். சரிங்களா? மத்த 3 தான் தெரியும். 7th ஷெட்யூல் 7வது அட்டவணையில் என்ன சொல்லிருக்காங்க? 7வது அட்டவணையில மத்திய மாநில அரசுக்கு இடையே அதிகார பகிர்வு, டிவிஷன் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் யூனியன் அண்ட் தி ஸ்டேட்ஸ். 7வது அட்டவணையில் என்ன சொல்லிருக்காங்க? மத்திய மாநில அரசுக்கு இடையே அதிகார பகிர்வு, டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் யூனியன் அண்ட் தி ஸ்டேட்ஸ். சரிங்களா? சரி, 6வது அட்டவணை என்ன சொல்லிருக்காங்க? அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஸ்டி ஏரியாஸ் இன் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், வடகிழக்கு மாநிலங்களில் எஸ்டி பகுதிகளை நிர்வாகம் மேற்கொள்ளுதல். இல்லையா?
இந்த 7வது அட்டவணையில என்ன சொல்லிருக்காங்க, 3 டைப் லிஸ்ட்னு சொல்லிருக்காங்க. 3 டைப்: மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். 7வது அட்டவணை சொல்லிருக்காங்க. அதான் அதிகார பகிர்வுங்க. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். 6வது அட்டவணையில என்ன சொல்லிருக்காங்க, 6th ஷெட்யூல்ல வடகிழக்கு மாநிலங்களில் எஸ்டி பகுதி நிர்வாகம் என்னன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஸ்டி ஏரியாஸ் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். சரிங்களா? அடுத்து சி ஆப்ஷன், அதான் உங்களுக்கு தெரியும். என்னன்னா 10th ஷெட்யூல் ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தாவல் தடை சட்டம், ஆன்டி டிஃபெக்ஷன் லா எப்ப கொண்டு வந்தாங்க, 1985 கொண்டுட்டு வந்தாங்க. சரிங்களா? சரிங்க. ஆக்சுவலா இன்னைக்கு 4 கொஸ்டின் சொல்லியிருந்தா இன்னைக்கு குரூப் 1 கொஸ்டினோட முடிஞ்சு போயிரும் போல. சரி பார்க்கலாம், நாளைக்கு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு வந்து ஆக்சுவலா என்ன சொல்லியிருந்தாங்க, ஜனவரி மாசம் 2 எக்ஸாம் நடந்திருந்தது டிஎன்பிசி. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் என்னைக்குன்னா 3/1 ஜனவரி 3rd. இன்னொன்று ஜனவரி 9 வந்து ஏடி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் ஜெனரல் ஸ்டடிஸ். சரிங்களா? அது இல்லாமல் நம்ம இன்ஸ்டியூட்ல டெஸ்ட் வச்சது பார்த்தீங்கன்னா ஜனவரி 21 கொஸ்டின் நம்பர் 3. அதில் கான்ஸ்டியூஷன், ஏன்னா ஜெனரல் ஸ்டடிஸ் வச்சோம், அதில் கான்ஸ்டியூஷன் மட்டும் 20 கொஸ்டின். அப்புறம் ஜனவரி 31 ஃபுல் டெஸ்ட், அதில் கான்ஸ்டியூஷன் மட்டும் ரிவிஷன் பண்ணலான்னு இருந்தோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? சரிங்க. இதே மாதிரி பிரீஃபா பார்க்கலாம்னு சொல்றீங்க. இதே மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், பார்த்துக்கலாம். இதோ சொல்றீங்க. சரி, வித்யா மேடம் கேட்டிருக்கீங்க 6th ஷெட்யூல் இன்னொரு டைம் சொல்லணும்னு கேட்டிருக்கீங்க. 6th ஷெட்யூல் என்ன சொல்றாங்கன்னா, எஸ்டி ஏரியா அட்மினிஸ்ட்ரேஷன் எங்க, பர்டிகுலரா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட், நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு மாநிலங்கள்ல, வடகிழக்கு மாநிலம் எவ்வளவுங்க, 7 ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா அந்த 7 மாநிலங்கள், அங்க வந்து பழங்குடியினர் பகுதிகள் எஸ்டி ஏரியாஸ் நிர்வாகம் பண்றதை பத்தி சொல்றாங்க. அந்த பழங்குடியினர் பகுதியை நிர்வாகம் பண்றதை பத்தி சொல்றாங்க. எஸ்டி ஏரியா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஸ்டி ஏரியாஸ் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். அதுலயும் மொத்தம் 7 ஸ்டேட், அதுல 4 ஸ்டேட் மட்டும்தான், அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். இந்த 4 ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. 7 ஸ்டேட்டுக்கு இல்ல, 4 ஸ்டேட் மட்டும். சரவண வெங்கடாச்சலம் சரண்யா வெங்கடாச்சலம் சொல்றீங்க. ராஜமன்னார் கமிட்டி பத்தி சொல்லிருக்கீங்க. ராஜமன்னார் கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா 1969 1969 போட்டாங்க. யாருன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான், சிஎம் கருணாநிதி. அவங்க ரிப்போர்ட் வந்து எப்ப கொடுத்தாங்கன்னா, ராஜமன்னார் கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்து இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கீங்க. சரிங்களா? வித்யாமன் கேட்டதுனால டவுட் சொல்லிட்டு இருக்கேன். கொஸ்டின் நம்பர் எதுனாக்க 145க்கு ராஜமன்னார் கமிட்டி 69 வந்து கொடுத்தாங்க. ரிப்போர்ட் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 71 1971. இதுல 3 பேர் மொத்தம், ராஜமன்னார், லக்ஷ்மணசாமி முதலியார், சந்திரா ரெட்டி. 69 அப்பாயிண்ட் பண்ணாங்க, 71. இதுல பாத்தீங்கன்னா நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஆல் இந்தியா சர்வீஸ், அகில இந்திய பணியை அபாலிஷ் பண்ணிடணும்னு சொன்னாங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அபாலிஷ் பண்ணிடணும்னு சொன்னாங்க. பினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் 280 இருக்கு இல்லையா, பினான்ஸ் கமிஷன் நிதிக்குழு, அதை நிரந்தரமான அமைப்பா 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து பண்ணி அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இல்லாம பெர்மனண்டா இருக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாநில அரசை கலைக்கிறாங்க இல்லையா, ஸ்டேட் கவர்மெண்ட் டிசால்வ் பண்றாங்க இல்லையா, எந்தெந்த ஆர்டிகல் 356, 356, அப்புறம் 365, 365, அப்புறம் இந்த 356 நாள் எஃபெக்ட் 357, இதையெல்லாம் அபாலிஷ் பண்ணணும்னு சொன்னாங்க, எடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ரெசிடரி பவர் வந்து, அதாவது எஞ்சிய அதிகாரங்கள், ரெசிடரி பவர்ஸ், எஞ்சிய அதிகாரங்கள் பூராமே, அதாவது மத்திய பட்டியலையும் மாநில பட்டியலையும் பொதுப்பட்டியல் இல்லாம எஞ்சிய அதிகாரங்கள் பூரா ரெசிடரி பவர் பூரா ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துரும்னு சொன்னாங்க. இல்லைங்களா? இதெல்லாம் அவங்களோட இம்பார்ட்டன்ட் ரெக்கமெண்டேஷன். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா அடிக்கடி வர கொஸ்டின் என்னன்னா, ஆல் இந்தியா சர்வீஸை வந்து யார் அபாலிஷ் பண்ண சொன்னாங்க அப்படிங்கறத, அகில இந்திய பணிகளை யார் நீக்க சொன்னாங்கன்னு நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ராஜமன்னார் கமிட்டி அவங்க தான் வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் வந்து அபாலிஷ் பண்ண சொன்னாங்க. சரிங்களா? சரிங்க, நெக்ஸ்ட்டுங்க. ஆளுநர் பத்தி கேட்டிருக்காங்க. 147 கவர்னர், ஆளுநரை பத்தி சொல்லியிருக்காங்க.
ஆளுநர் 4 பாயிண்ட் பாருங்க, தமிழ் இங்கிலீஷ்லயும். கவர்னர் இஸ் அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட். அப்ப ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார். யாரோட ரெக்கமெண்டேஷன்ல? மத்திய அமைச்சரவை கேபினட்டோட ரெக்கமெண்டேஷன்ல தான் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரெண்டாவது, அவர் யாரு? மத்திய அரசாங்கத்தால், மத்திய அரசாங்கம் குடியரசுத் தலைவராக நியமனம். அதே தான் ரெண்டாவது பாயிண்டா கொடுத்திருக்கான். கரெக்ட். நாமினி ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, கரெக்ட். மூணாவது, வரைவு அரசியலமைப்பு சட்டம். சரிங்களா? ஆளுநர் நியமனத்திற்கு மறைமுக தேர்தலை, கவர்னருக்கு எலெக்ஷனே கிடையாது. சோ எலெக்ஷன் புரியுங்களா? இதை வச்சு நீங்க வந்து இந்த பாயிண்ட ஒமிட் பண்ணிடலாம். டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைடட் ஃபார் தி இன்டைரக்ட் எலெக்ஷன் ஃபார் தி கவர்னர். கவர்னர் வந்து அப்பாயின்ட் பண்றதுக்கு இன்டைரக்ட் எலெக்ஷன். சரிங்களா? அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்ப மூணாவது ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. நாலாவது ஸ்டேட்மெண்ட் இன்டைரக்ட் அப்பாயின்மெண்ட், அதாவது மறைமுகமாக நியமித்தல். மறைமுகமான அமைச்சரவை கேபினெட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணது, அதை பேஸ் பண்ணி குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்றாரு. சோ கரெக்ட். அப்ப ஒன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஒன்னாவது ஸ்டேட்மெண்ட், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், நாலாவது ஸ்டேட்மெண்ட், மூணு கரெக்ட். அதனால ஆன்சர் வந்துனாக்க சி. ஆன்சர் வந்து சி. கல்பனா மேடம் கேட்டீங்க, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் 8ன்னு கேட்டீங்க. ஸ்டேட்ஸ் வந்து 8 தானே, இன்க்ளூடிங் சிக்கிம். சிக்கிம் இல்லாத 7 தான் மேடம். சிக்கிமும் சேர்த்துக்கிறாங்க. சிக்கிம் இல்லாத 7 தான். சரிங்களா? ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கீங்க. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பத்தி ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் திருப்பி சொல்றீங்க. கவர்னர் வந்து இன்டைரக்ட் அப்பாயின்மெண்ட், மறைமுக நியமனம். மறைமுக நியமனம் என்னன்னு டைரக்டா சொல்றது இல்ல. கேபினெட் அமைச்சரவை என்ன பண்ணுவாங்கன்னா முடிவு பண்ணி அந்த ரிப்போர்ட் யார்கிட்ட கொடுப்பாங்க? பிரசிடென்ட் கொடுப்பாங்க. கேபினெட்ல முடிவு பண்ணி, அமைச்சரவையில் முடிவு பண்ணி, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அதை பேஸ் பண்ணி பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் அப்பாயின்ட் பண்றாரு. சரிங்களா? டைரக்டா வந்து நம்ம வெளிப்படையை வரத்தான் நியமிக்கிறேன்னு சொல்லி எல்லாம் நியமிக்கிறது இல்லை. அப்பாயின்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? அது இன்டைரக்ட் அப்பாயின்மெண்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கீங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்னங்க? கவர்னருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் தான், எலெக்ஷன் கிடையாது. சரிங்களா? சோ அதனால அது தப்பு. ஃபோர்த் ஸ்டேட்மெண்டோட ஆப்போசிஷன் தான் தேர்ட் ஸ்டேட்மெண்ட். சரிங்க, நெக்ஸ்ட். ஸ்டேட்ல வந்து அப்பர் ஹவுஸ், மாநில சட்டமன்ற மேலவை உறுப்பினர் எண்ணிக்கையை பிக்ஸ் பண்றது யாரு? அப்பர் ஹவுஸ் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். சட்டமன்ற மேலவை, அதாவது அப்பர் ஹவுஸ்னாக்க ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் எது? அப்பர் ஹவுஸ். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அதாவது விதான் பரிஷத். விதான் பரிஷத் தான், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தான் அப்பர் ஹவுஸ். சட்ட மேலவை என்பதுதான் மத்தியில மேலவை. அதுல உறுப்பினர் எண்ணிக்கை, மெம்பர்ஸோட ஸ்ட்ரென்த் யாரு பிக்ஸ் பண்ணுவா? சரிங்களா? அப்படின்னா பார்லிமெண்ட், பாராளுமன்றம் தான் முடிவு செய்யும். எந்த ஆர்டிகிள்? ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சட்ட மேலவையை வந்து புதுசா ஃபார்ம் பண்றது, அபாலிஷ் பண்றது எல்லா பவருமே யார்கிட்ட தான் இருக்குதுங்க? பார்லிமெண்ட் கிட்ட தான் இருக்கு. எந்த ஆர்டிகிள்? 169, 169. சரிங்களா? 169ல தான் வந்து என்ன பண்ணலாம்? ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில ஃபர்ஸ்ட் 169 சொல்லிடுறேங்க, அப்புறம் 171 சொல்லிடுறேன். 169 169 என்ன சொல்றான்னா, நியூவா ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில ஃபார்ம் பண்றது அல்லது அபாலிஷ் பண்றது, நீக்கிறது. ஒரு சட்ட மேலவையை உருவாக்குதல் அல்லது நீக்குதல். கிரியேட் ஆர் அபாலிஷ். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில கிரியேட் பண்றதுக்கு, அபாலிஷ் பண்றதுக்கு யாருக்கு பவர் இருக்குதுன்னா பார்லிமெண்ட். எந்த ஆர்டிகிள் சொல்றாங்கன்னா பாராளுமன்றம். எந்த ஆர்டிகிள் சொல்றாங்கன்னா 169 169. சட்டமன்ற மேலவை, சட்ட மேலவை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுடைய காம்போசிஷன் எண்ணிக்கை, உறுப்பினர் எண்ணிக்கை பத்தி எந்த ஆர்டிகிள் சொல்லியிருக்காங்க? 171. இந்த கொஸ்டினுக்கு ஆர்டிகிள் எதுனாக்க 171. இந்த கொஸ்டினுக்கு சொல்றேன் 171. அப்ப என்ன சொல்லியிருக்காங்க? 171ல மினிமம் 40 இருக்கணும். மேக்சிமம் அந்த அதிகபட்சம் எவ்வளவு இருக்கலாம்? அந்த மாநில சட்டப்பேரவையில, அந்த ஸ்டேட்ல வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஸ்ட்ரென்த்ல, சட்டப்பேரவையில் எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குதோ அதுல 1/3, 1/3. இந்த மாதிரி பிக்ஸ் பண்றது யாருன்னா பார்லிமெண்ட், பாராளுமன்றம் தான் தீர்மானிக்கும். சரிங்களா? அடுத்தது
இந்திய குடியரசுத் தலைவர் மசோதாவை ரத்து செய்தல், அதாவது வீட்டோ பவர்னு சொல்லுவாங்க. இந்தியன் பிரசிடென்ட் கேஸ் வீட்டோ பவர் ஓவர். எதுல எல்லாம் வீட்டோ பவர் வச்சிருக்காரு, ஒரு கிளாஸ்லயே நிறைய டைம் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. எதை ரிட்டர்ன் பண்ண முடியாது, ரிஜெக்ட் பண்ண முடியாதுங்க. பிரசிடென்ட் வந்து குடியரசுத் தலைவர் வந்து எந்த மசோதாவை வந்து திருப்பி அனுப்ப முடியாது, ரிட்டர்ன் பண்ண முடியாது, ரிஜெக்ட் பண்ண முடியாது. அப்படின்னா எதை சொல்லியிருக்கேன், மணி பில் பண மசோதாவை திருப்பி அனுப்ப முடியாது. அப்புறம் இன்னொன்னு அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்ல திருப்பி அனுப்ப முடியாது இல்லைங்களா. அது முன்னாடி கிளாஸ்ல நோட்ஸ்ல கொடுத்துருப்பேன் பல டைம். மணி பில்லோ அதே மாதிரி சார் நீங்க தமிழ் மீடியத்தில் இருக்குது என்னன்னா இங்கிலீஷ்ல மணி பில்னு சொல்லியிருக்கான், தமிழ்ல நிதி மசோதான்னு கொடுத்துருக்காங்க. அதனால இங்கிலீஷ் வெர்ஷன் பாத்துக்கங்க. மணி பில்னா பண மசோதா, பினான்ஸ் பில்னா தான் நிதி மசோதா. கொஸ்டின்ல டிரான்ஸ்லேஷன் தப்பு சரிங்களா. பண மசோதா அதனால இங்கிலீஷ் வெர்ஷன் பாத்துக்க. அதனால பினான்ஸ் பில்னா தான் நிதி மசோதா, மணி பில்னாக்க பண மசோதா. அப்ப மணி பில்லும் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் நிதி மசோதாவில் பண மசோதாவையும் அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவையும் திருப்பி அனுப்ப முடியாது அல்லது நிராகரிக்க முடியாது, ரிஜெக்ட் பண்ண முடியாது. அப்ப எதை மட்டும் ரிஜெக்ட் பண்ணலாம், கொஸ்டின் பாருங்க, எதை ரிஜெக்ட் பண்ணலாம்னு கேக்குறான், எதை ரத்து செய்யலாம். அப்ப சாதாரண மசோதா ஆர்டினரி பில்ல ரத்து செய்யலாம், நிராகரிக்கலாம். 4வது மாநில சட்ட மசோதா ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் பில் 201வது ஆர்டிகல்ல சொல்லிருப்ப ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர்ல வந்து பாஸ் பண்ண பில்ல ரிஜெக்ட் பண்ணலாம். அப்ப இதுக்கு ஆன்சர் என்னங்க, 1வது 4வது. அப்ப ஆன்சர் ஏ சரிங்களா. சரிங்க, இது இஆர் கிளாஸ் மட்டும் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கிளாஸ் ரிவிஷன் கிளாஸ் மட்டும் இருக்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு மட்டும் அப்படியே 11:40க்கு ஜியோகிராஃபி கிளாஸ் இருக்கும் சரிங்களா. சரி, செகண்ட் ஆப்ஷன் என்னன்னு சொல்றீங்க. செகண்ட் ஆப்ஷன் மணி பில்லுங்க, பண மசோதா. பண மசோதா வந்து என்ன பண்ண முடியாதுங்க, மணி பில்ல வந்து பிரசிடென்ட் வந்து நிராகரிக்க முடியாது, ரிட்டர்ன் பண்ண முடியாது, ரிஜெக்ட் பண்ண முடியாது சரிங்களா. அதனால அது தப்பு. எதை கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்க, எதை ரிஜெக்ட் பண்ணலாம், வீட்டோ பவர்னா நிராகரிக்கலாம். எதை நிராகரிக்கலாம், வீட்டோ பவர் மீன்ஸ் நிராகரிப்பு அதிகாரம் சரிங்களா. மசோதா நிராகரிப்பு அதிகாரம், அதான் வீட்டோ பவர்னு சொல்லுவோம். எதுக்கு பவர் இருக்குன்னா சாதாரண மசோதா ஆர்டினரி பில்லுக்கு பவர் இருக்கு, ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் பில்லுக்கு, பினான்ஸ் பில்லுக்கு பவர் இருக்கு. எதுக்கு பவர் இல்லைன்னா மணி பில்ல ரிட்டர்ன் பண்ண முடியாது, ரிஜெக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்ல நிராகரிக்கவோ ரிஜெக்ட் பண்ணவோ முடியாது சரிங்களா. சரிங்க, இன்னொன்னு சொல்றேன், டோட்டலா வீட்டோ பவர் அதாவது மசோதா ரத்து செய்யக்கூடிய அதிகாரம், நிராகரிப்பு அதிகாரம் சொல்லுவோம். வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 4 டைப் இருக்குதுங்க. வீட்டோ பவர் அப்படின்னா 4 இருக்கு. அது உங்களுக்கு கூட தமிழ் மீடியத்துக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன், இங்கிலீஷ் மீடியத்துக்கு கொடுத்துருப்போம், தமிழ் மீடியத்துக்கு கூட விட்டு போயிருக்கோம். அதை சொல்றேன், எழுதிக்கங்க. வீட்டோ பவர் நிராகரிப்பு அதிகாரம் அல்லது ரத்து செய்யும் அதிகாரம், எல்லாம் ஒண்ணுதான் தமிழ்ல. இங்கிலீஷ்ல வீட்டோ பவர். ஒண்ணு வந்து அப்சல்யூட் வீட்டோ, முழுமையான நிராகரிப்பு. அப்சல்யூட் வீட்டோ முழுமையான நிராகரிப்பு. சார் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆர்டிகல் 111 111 சொல்லியிருப்பேன் உங்களுக்கு சரிங்களா. இங்கிலீஷ் மீடியத்துக்கு சொல்லியிருப்பேன், 111 சொல்லியிருக்கேன். உங்களுக்கு யூடியூப் வச்சு தமிழ் மீடியத்துக்கு சொல்லிடுறேன். வீட்டோ பவர் பாத்தீங்கன்னா மொத்தம் 4 இருக்கு. ஒன்னு வந்து முழுமையான நிராகரிப்பு, அப்சல்யூட் வீட்டோன்னு சொல்லுவாங்க. அப்சல்யூட் ABSOLUTE அப்சல்யூட் வீட்டோ. அப்படின்னா எழுதிக்க, அதுக்கு என்ன மீனிங்னா நாடாளுமன்றத்தில், அதுக்கு என்ன மீனிங், நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை நிறுத்தி வைத்தல். எதுவுமே பண்ணாம அது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை நிறுத்தி வைத்தல்.
இங்கிலீஷ்ல வந்து withholding of assent to the bill passed by legislator. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை நிறுத்தி வைத்தல். withholding of assent to bill passed by legislator. சரிங்களா? அடுத்து செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா தற்காலிக நிராகரிப்பு. சரிங்களா? அதாவது சஸ்பென்சிவ் வீட்டோ. SUS PENSIVE சஸ்பென்சிவ் SUS PENSIVE சஸ்பென்சிவ் வீட்டோ. சரிங்களா? சஸ்பென்சிவ் வீட்டோ இரண்டாவது தற்காலிக நிராகரிப்பு. அப்படின்னா என்னன்னா சட்டமன்றத்தில் அல்லது நாடாளுமன்றத்தில், சரிங்களா, சட்டமன்றத்தில் அல்லது நாடாளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை நிராகரித்தல் அல்லது நிறுத்தி வைத்தல். சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை நிராகரித்தல் அல்லது நிறுத்தி வைத்தல். சரிங்களா? இங்கிலீஷ்ல சொல்ற எழுதிக்கங்க. which can be overridden by the legislator with an ordinary majority which can be overridden by the legislator with an ordinary majority. அப்ப நாடாளுமன்றத்தில் வந்து சாதாரண பெரும்பான்மை ஆர்டினரி மெஜாரிட்டி, சாதாரண பெரும்பான்மையோட ஒரு பில் ஆர்டினரி மெஜாரிட்டியில பாஸ் பண்ணி போகுதுன்னா அதை ரிஜெக்ட் பண்றது அல்லது வித்ட்ரால் பண்றது, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தற்காலிக நிராகரிப்பு. அடுத்து தேர்டு தகுதி வாய்ந்த நிராகரிப்பு, குவாலிஃபைடு வீட்டோ. தகுதி வாய்ந்த நிராகரிப்பு குவாலிஃபைடு QUALFIED குவாலிஃபைடு வீட்டோ தகுதி வாய்ந்த நிராகரிப்பு. சரிங்களா? இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இப்பவே நீங்க பாருங்க, தற்காலிக நிராகரிப்புக்கு என்ன எழுதுனீங்களோ அதேதான். தற்காலிக நிராகரிப்புக்கு எழுதுனீங்க இல்லையா, என்னங்க சாதாரண பெரும்பான்மை எழுதிருப்பீங்க. அந்த ஒரே ஒரு வேர்டு ஆர்டினரி மெஜாரிட்டிங்கிற வேர்டை மட்டும் ஹையர் மெஜாரிட்டின்னு மாத்திக்க, மீதி எல்லாம் அப்படி எழுதிங்க. ஆர்டினரி மெஜாரிட்டி அது ஒரே ஒரு வேர்டு மட்டும் சேஞ்ச் ஆகும். சாதாரண பெரும்பான்மையில் நிறைவேற்றப்பட்டு இருக்கும், இங்க அறுதி பெரும்பான்மையில். சரிங்களா? இது ஒரே ஒரு வார்த்தை மாத்திங்க. சாதாரண பெரும்பான்மைங்கிறது அறுதி பெரும்பான்மை மாத்திங்க. இங்கிலீஷ் மீடியம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டினரி மெஜாரிட்டிங்கிறது ஹையர் மெஜாரிட்டின்னு மாத்திங்க. ஆமா 42 செகண்ட் 47 அமெண்ட்மென்ட் வந்து ஒரு டைம் ரிட்டர்ன் பண்ணாங்கிறது வந்து இது பண்ணிட்டாங்க, கரெக்ட் தான். சரிங்களா? நாங்க வந்து போய் வீட்டோ பவர் சொல்லிட்டு இருக்கேங்க. சரியா? சாதாரண பெரும்பான்மை ஆர்டினரி மெஜாரிட்டி என்ன கேட்கறாங்க, டோட்டலா எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுல பாதிக்கு மேல ஆதரவு இருந்தா அதான் ஆர்டினரி மெஜாரிட்டி. 50% அண்ட் அபவ், half or 50% அண்ட் அபவ் மெஜாரிட்டி. 100 பேர் இருக்காங்கன்னா 50 பேருக்கு மேல இருந்தாவே போதும், அதான் இது. சரிங்களா? அடுத்து நாலாவது
தமிழ்லையும் பாக்கெட் வீட்டோன்னு எழுதிங்க. பாக்கெட் வீட்டோ, POCKET, பாக்கெட் வீட்டோ. அறுதி பெரும்பான்மையில ஹையர் மெஜாரிட்டினா என்ன இருக்கு? 100 பேர் இருக்காங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு 100 பேர் இருக்காங்கன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் அது 99 பேரா கூட இருக்கலாம். இருக்கிறதுலே ரொம்ப ஹையஸ்ட் எவ்வளோ? அதான் ஹையர் மெஜாரிட்டி. சரிங்களா? சரிங்க. பாக்கெட் வீட்டோ அப்படின்னா சட்டமன்றத்தில் அல்லது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை, சட்டமன்றத்தில் அல்லது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை சட்டமன்றத்தில் அல்லது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைத்தல். எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைத்தல். சட்டமன்றத்தில் அல்லது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைத்தல். இங்கிலீஷ்ல எழுதிங்க. taking no action on the bill, taking no action on the bill passed by legislator, taking no action on the bill passed by legislator. இந்த மாதிரிங்க வீட்டோ பவர் மசோதா நிராகரிப்புங்கிறது 4 டைப் இருக்கு. சரிங்களா? இதுல எழுதிங்க. சரி, இந்த 4மே இந்திய குடியரசு இந்தியன் பிரசிடென்ட்டுக்கு இந்த 4 பவருமே இருக்கா? இந்தியன் பிரசிடென்ட் இந்திய குடியரசுத் தலைவருக்கு 4 டைப்புமே இருக்கா அப்படின்னா, இந்த 3வதா சொன்ன பாருங்க, தகுதி வாய்ந்த நிராகரிப்பு, குவாலிஃபைடு வீட்டோ, அது மட்டும் இந்திய குடியரசுத் தலைவருக்கு இந்தியன் பிரசிடென்ட் கிடையாது. குவாலிஃபைடு வீட்டோ 4வது மட்டும், சரி 3வது மட்டும் தகுதி வாய்ந்த நிராகரிப்பு இருக்கு இல்லையா? 3வது பார்த்தீங்கன்னா தகுதி வாய்ந்த குவாலிஃபைடு வீட்டோ, அது மட்டும் இந்திய குடியரசுத் தலைவருக்கு இந்தியன் பிரசிடென்ட் கிடையாது. சரிங்க. ஃபர்ஸ்ட் இது கேட்டிருக்கீங்க, அப்சல்யூட் வீட்டோன்னு என்ன? சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணாங்க, லெஜிஸ்லேட்டர் பாஸ் பண்ண பில்ல, சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதா எதையுமே வித்துக்கொள்ள நிறுத்தி வைக்கிறதுங்க. சரிங்களா? இவ்வளவு நாள் போட்டு ஒரு 6 மந்த் வரைக்கும் நிப்பாட்டி வைக்கலாம் அப்படின்னு அறிவிக்கிறது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைப். இப்ப லாஸ்டா சொன்ன பாருங்க, 4th டைப், எதையுமே சொல்லாம அப்படியே போட்டு வச்சிருது, கடப்புல போட்டு வச்சிருது. சரிங்களா? டேக் நோ ஆக்ஷன். சரிங்களா? இந்த மாதிரி 4. நம்ம குடியரசுத் தலைவருக்கு இந்தியன் 4வது சொன்னதுக்கு என்னன்னா பாக்கெட் வீட்டோ. சரிங்களா? அது எதையுமே பண்ணாம வச்சிருது. சரியா? இதுல நம்ம குடியரசுத் தலைவருக்கு இந்தியன் பிரசிடென்ட்க்கு என்ன மட்டும் கிடையாதுன்னா, தகுதி வாய்ந்த நிராகரிப்பு, குவாலிஃபைடு வீட்டோ மட்டும் இந்தியன் பிரசிடென்ட் கிடையாது. சரிங்களா? சரிங்க. இதுல இப்ப 4 டைப் சொல்லிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா குவாலிஃபைடு வீட்டோ மட்டும் கிடையாது. மத்த எதையாவது இந்தியன் பிரசிடென்ட் இந்திய குடியரசுத் தலைவர் யூஸ் பண்ணிருக்கிறாரா அப்படின்னா யூஸ் பண்ணிருக்காங்க. பாக்கெட் வீட்டோக்கு தமிழ்ல என்ன கேட்டீங்க? தமிழ்லயும் பாக்கெட் வீட்டோ சரியா மீனிங் இல்ல. சரியா? தமிழ்ல எழுதிங்க, இங்கிலீஷ்ல வீட்டோன்னா VETO. சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன பாருங்க, முழுமையான நிராகரிப்பு இந்தியாவில் 2 டைம் யூஸ் பண்ணிருக்காங்க. முழுமையான நிராகரிப்பு இந்தியாவில் 2 டைம் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்சல்யூட் வீட்டோ இந்தியாவில் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் 1954, 1954. அது யார் யூஸ் பண்ணான்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். எந்த பிரசிடென்ட் யூஸ் பண்ணாங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். எந்த குடியரசுத் தலைவர்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அது என்ன மசோதா அப்படின்னா, எந்த மசோதாவுக்காக யூஸ் பண்ணாருன்னா, என்ன பில், எந்த பில்லுக்குன்னா பெப்சு, PEPSU, PEPSU. சரிங்களா? அப்படின்னா என்னன்னா, பெப்சுன்னா ஒண்ணும் இல்ல, அதுக்கு அப்ரிவேஷன் என்ன எழுதிக்கங்க,
பாட்டியாலா 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 மற்றும் அதாவது பாட்டியாலா அண்ட் பாட்டியாலா மற்றும் ஈஸ்ட் பஞ்சாப் கிழக்கு பஞ்சாப் பாட்டியாலா அண்ட் ஈஸ்ட் பஞ்சாப் பாட்டியாலா மற்றும் கிழக்கு பஞ்சாப் மாநிலங்களின் ஒன்றியம் பாட்டியாலா மற்றும் கிழக்கு பஞ்சாப் மாநிலங்களின் ஒன்றியம் ஒன்றிய மசோதா பாட்டியாலா மற்றும் கிழக்கு பஞ்சாப் மாநில ஒன்றியங்களின் மசோதா அதுதான் பெப்ஸ் பில் சொல்லுவாங்க பெப்ஸ் மசோதான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல வந்து பாட்டியாலா அண்ட் ஈஸ்ட் பஞ்சாப் ஸ்டேட்ஸ் யூனியன் பில் அதான் பாட்டியாலா பி ஈஸ்டுக்கு வந்து இ பஞ்சாபுக்கு பி ஸ்டேட்ஸ் எஸ் யூனியன் யூ பெப்சு அதாவது அப்சல்யூட் முழுமையான நிராகரிப்பு இது வரைக்கும் 2 டைம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் டைம் 1954 யாருனாக்க குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் யாருனாக்க ராஜேந்திர பிரசாத் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் எதுக்குன்னா பெப்சி பில் சரிங்களா பெப்சி மசோதா ரெண்டாவது 1991 1991 யார் யூஸ் பண்ணா பிரசிடென்ட் எந்த குடியரசுத் தலைவர்னா ஆர் வெங்கட்ராமன் சரிங்களா செகண்ட் டைம் யூஸ் பண்ணது 1991 ஆர் வெங்கட்ராமன் அது என்ன மசோதா அப்படின்னா பாராளுமன்ற உறுப்பினர் இங்கிலீஷ்லயும் சொல்றேன் சார் சரிங்களா பாராளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் படிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எம்பி பாராளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் படிகள் மற்றும் ஓய்வூதிய திருத்த மசோதா சம்பளம் படிகள் மற்றும் ஓய்வூதிய திருத்த மசோதா இங்கிலீஷ்ல சொல்றேன் the salaries allowances and pension of MP member of parliament amendment bill salaries allowances and pension of member of parliament amendment bill பாராளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் படிகள் மற்றும் ஓய்வூதிய திருத்த மசோதா அப்ப 54ல பெப்சி பில் அது யாருன்னா ராஜேந்திர பிரசாத் 91 வந்து எம்பிஸோட சேலரிஸ் அலவன்சஸ் பென்ஷன் அமெண்ட்மெண்ட் பில் அது ஆர் வெங்கட்ராமன் 2 டைம் யூஸ் பண்ணிருக்காங்க என்ன பண்ணாங்கன்னா நிப்பாட்டி வச்சுட்டாங்க கையெழுத்து போடாம பெண்டிங் வச்சுட்டாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா தற்காலிக நிராகரிப்பு இது வரைக்கும் யூஸ் பண்ணல சஸ்பென்சிவ் விட்டு இது வரைக்கும் யூஸ் பண்ண கிடையாது சரிங்களா அது பவர் இருக்கு ஆனா யூஸ் பண்ண கிடையாது சஸ்பென்சிவ் விட்டு இது வரைக்கும் யூஸ் பண்ணல தற்காலிக நிராகரிப்பு அடுத்து 4வதா சொன்ன பாருங்க பாக்கெட் வீட்டோ இது வரைக்கும் ஒரு டைம் யூஸ் பண்ணிருக்காங்க பாக்கெட் வீட்டோ வந்து இது வரைக்கும் ஒரு டைம் யூஸ் பண்ணிருக்காங்க சரிங்களா பாக்கெட் வீட்டோ வந்து ஒரு டைம் யூஸ் பண்ணிருக்காங்க எப்பனா 1986 இஆர் கொடுத்துருக்கேன் சார் சரிங்களா இங்கிலீஷ் கிளாஸுக்கு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு சரியா ஆர்டிகல் 111 கொடுத்துருக்கேன் சரிங்க பாக்கெட் வீட்டை பார்த்தீங்கன்னா எப்போ யூஸ் பண்ணாங்கன்னா ஒரே ஒரு டைம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க ஒரே ஒரு டைம் தான் எப்பன்னா 1986 யாருன்னா குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் யாருன்னா கியானி ஜெயில் சிங் சரிங்களா அது என்ன மசோதானா
இந்திய அஞ்சல் அலுவலக திருத்த மசோதா. கியானி ஜெயில் சிங் 1900 பாக்கெட் வீட்டை வந்து ஒரே ஒரு டைம் எப்பன்னா 1986. யார் குடியரசுத் தலைவர்னா பிரசிடென்ட்னாக்க கியானி ஜெயில் சிங். அது என்ன மசோதான்னா இந்திய அஞ்சல் அலுவலக திருத்த மசோதா. இந்தியன் போஸ்ட் ஆபீஸ் அமெண்ட்மெண்ட் பில். இந்திய அஞ்சல் அலுவலக திருத்த மசோதா. இந்தியன் போஸ்ட் ஆபீஸ் அமெண்ட்மெண்ட் பில். இந்திய அஞ்சல் அலுவலக திருத்த மசோதா. இந்தியன் போஸ்ட் ஆபீஸ் அமெண்ட்மெண்ட் பில். சரிங்களா? அப்ப டோட்டலா 4 டைப்பான வீட்டோ பவர் குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. எந்த ஆர்டிகிள்னா 111. வீட்டோ பவர்லாம் எந்த ஆர்டிகிள்னா 111. அதுல 4ல 3 மட்டும்தான் நம்ம குடியரசுத் தலைவர் யூஸ் பண்ண முடியும். எதுங்க? முழுமையான நிராகரிப்பு அப்சல்யூட் யூஸ் பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா தற்காலிக நிராகரிப்பு சஸ்பென்சிவ் வீட்டோ யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா 4வதா சொல்லியிருப்பாரு பாக்கெட் வீட்டோ யூஸ் பண்ணலாம். இந்த 3மே எந்த ஆர்டிகிள் படி யூஸ் பண்ணலாம்? 111. எது நம்ம குடியரசுத் தலைவர் நம்ம பிரசிடென்ட்க்கு எது கிடையாது? குவாலிஃபைடு வீட்டோ, தகுதியான நிராகரிப்பு கிடையாது. அது யாருக்கு இருக்குதுன்னா அமெரிக்க அதிபர் யுஎஸ் பிரசிடென்ட்க்கு தான் அந்த பவர் இருக்குது. குவாலிஃபைடு வீட்டோ யாருக்கு இருக்குதுன்னா நமக்கு இந்திய குடியரசுத் தலைவருக்கு கிடையாது, இந்தியன் பிரசிடென்ட் கிடையாது, யுஎஸ் பிரசிடென்ட்க்கு தான் இருக்கு, அமெரிக்க அதிபருக்கு தான் இருக்குதுங்க. சரிங்களா? சரிங்க. அடுத்த கொஸ்டின் 150 150. சார் பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா 4 டைப்பான சார் இது கேட்டிருக்கீங்க. யாருன்னா அஜித் குமார் சார் கேட்டிருக்கீங்க. பார்லிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 டைப்பான பில் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. என்னன்னா ஆர்டினரி பில் சாதாரண மசோதா. ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்க நிதி மசோதா பினான்ஸ் பில். மூணாவது பாத்தீங்கன்னா மணி பில் பண மசோதா. 4வது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா. சாதாரண மசோதா, நிதி மசோதா, பண மசோதா, அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா. இந்த 4 தான் பார்லிமெண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. ஆர்டினரி பில், பினான்ஸ் பில், மணி பில் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். இந்த 4ல எந்த 2ஐயும் மட்டும் எதுல மட்டும் வீட்டோ பவர் கிடையாது? மணி பில் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ல வீட்டோ பவர் கிடையாது. அதாவது எதுலனாக்க பண மசோதாவிலையும் அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவுக்கும் வீட்டோ பவர் கிடையாது. கண்டிப்பா அவங்க வந்து அசைன் பண்ணி தான் ஆகணும், ஒண்ணும் பண்ண முடியாது. சரிங்களா? சதீஷ் குமார் சார் கேட்டிருக்கீங்க, ஏன் வந்து சார் வை குவாலிஃபைடு வீட்டோ பொசஸ்டு பை யூஎஸ் பிரசிடென்ட்? குவாலிஃபைடு வீட்டோன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து யூஎஸ் பிரசிடென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் பவர் அவர் தான். அவர் ஒரு வந்து பாத்தீங்கன்னா டிக்டேட்டர் மாதிரி தான். சரிங்களா? யூஎஸ் பிரசிடென்ட் இந்தியன் பிரசிடென்ட் வந்து இது பண்ற மாதிரிலாம் அங்க இல்ல. ஏன்னா இந்தியன் பிரசிடென்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்திய குடியரசுத் தலைவர் பாத்தீங்கன்னா நாமினல் எக்ஸிக்யூட்டிவ், பெயரளவு தலைவர் மட்டும்தான். ஆனா அமெரிக்க அதிபர் யூஎஸ் பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா ரியல் எக்ஸிக்யூட்டிவ், பூரா பவரும் எப்பவுமே அவர்கிட்ட தான் இருக்கும். அதனால எப்ப வேணாலும் எதை வேணாலும் பண்ணலாம். அதனாலதான் குவாலிஃபைடு வீட்டோ பாத்தீங்கன்னா எவ்வளவு மெஜாரிட்டியில பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணி வந்தாலும், பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணி வந்தாலும் ரிஜெக்ட் பண்றதுக்கான பவர் அவருக்கு இருக்கு. சரிங்களா? சரிங்களா? நான் 150 மட்டும் பாத்துருவோம். சரிங்களா? சரிங்க. 150ல பாருங்க இங்கிலீஷ்ல மணி பில் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பாருங்க, தமிழ்ல பாருங்க நிதி மசோதான்னு இருக்கும். இந்த டிரான்ஸ்லேஷன்ல தப்பு. மணி பில்னா பண மசோதா, பினான்ஸ் பில்னா தான் நிதி மசோதா. மணி பில் வந்து பார்லிமெண்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி, நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி யாரோட பிரியர் அப்ரூவலோட வரணும்? யாருடைய பரிந்துரையோட வரணும்? பிரசிடென்டோட ரெக்கமெண்டோட தான் வரணும். சரிங்களா? பிரியர் பர்மிஷனோட தான், குடியரசுத் தலைவரோட பரிந்துரையோட தான் வரணும். ஆனா என்ன கேட்டிருக்காங்க? வித்தவுட் பிரசிடென்சியல் அப்ரூவல், ஜனாதிபதியின் பரிந்துரை இன்றி. சோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. பரிந்துரையோட தான், வித் பிரசிடென்ட் அப்ரூவலோட தான் வரணும். அதனால பரிந்துரையுடன் தான் வர வேண்டும், தாக்கல் செய்யப்பட வேண்டும். எதுலதான் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும்? லோக்சபா மக்களவையில இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். சரிங்களா? நீங்க 110வது ஆர்டிகல் 110ல சொல்லிருப்போம் பாருங்க, மணி பில் டாபிக்ல சொல்லிருப்போம்.
சரி, அதே மாதிரி குடியரசுத் தலைவருடைய நிதி அதிகாரங்கள், குடியரசுத் தலைவர் அதிகாரங்கள்ல பினான்சியல் பவர்ஸ்ல சொல்லியிருப்போம். இந்த பாயிண்ட் அப்படியே சொல்லியிருப்போம். வித் பிரசிடென்ட் அப்ரூவோட வரணும். அதனால முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பு. இரண்டாவது ஸ்டேட்மெண்ட், பினான்ஸ் கமிஷன் அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட். இந்திய நிதி ஆணையமானது, நிதிக்குழுவானது ஜனாதிபதியால் நியமிக்கப்படும். கரெக்ட். எவ்ரி 5 years ஒன்ஸ் வந்து பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமிப்பார். ஆர்டிகல் 280. இரண்டாவது பாயிண்ட்க்கு வந்து எந்த ஆர்டிகல்னா 280. அப்ப செகண்ட் பாயிண்ட் மட்டும் தான் கரெக்ட். சரிங்களா? வீட்டை யூஸ் பண்ண முடியாது. வீட்டை யூஸ் பண்ண முடியாது எந்த பில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு மணி பில், பண மசோதா, இன்னொன்னு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில், அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா. சரிங்களா? கேலக்ஸி J7 கேட்டிருக்கீங்க. சரியா? சரி சரி சார், இன்னைக்கு இதுல ஒரு 10 கொஸ்டின் இருக்குது. 151ல 151ல இருந்து 160 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் ஏடு இண்டஸ்ட்ரீஸ் காமர்ஸ், அது வந்து ஜனவரி 9 அன்னைக்கு நடந்தது. அதுல ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கு. அப்புறம் ஜனவரி. சரிங்க சார், நாளைக்கு வாய்ப்பு இருந்தால் நாளைக்கு கனெக்ட் பண்ணிடுறேன், இல்லைன்னா ஃப்ரைடே. ஏதோ ஒரு நாள் வந்து கிளாஸ் போட்டுறேன் சார். சரிங்களா? உங்களுக்கு எல்லாத்துக்குமே சேட்லயே வந்து இது பண்ணிட்டேன். அதனால அப்பப்போ சேட்ல என்ன கொஸ்டின் பேப்பர் தானே, சேட்லயே கேட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ், வீக்லி 2 கூட ஏற்பாடு பண்றதுக்கு ட்ரை பண்றேன். சரிங்களா? சரிங்க சார், தேங்க்யூ சார். எல்லாத்துக்குமே சார், வேணா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லாம் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து ஜியோகிராஃபி கிளாஸ் இருக்கு. சரிங்களா? தேங்க்யூ சார், எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ.